ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு சாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயிறு வகைகள் சேர்த்து நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பச்சை பயிறு சாதம் பண்றதுக்காக நான் 2 டம்ளர் அரிசியும் அதே டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு 3/4 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கரம் மசாலா நம்ம சேர்க்க போறோம். பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சேர்க்கும் போது அந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ கரம் மசாலா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சும்மா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்கணும். இஞ்சி பூண்டோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் இன்னைக்கு பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம். நான் 2 தக்காளி நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்புலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். இப்போ தக்காளி சேர்க்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் 2 சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட புதினா இலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 இல்லைன்னா 5 இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அரிசியும் பச்சை பயிரையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை நான் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா தான் இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி, நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல மெஷர்மெண்ட் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1 டம்ளர் அரிசி அப்படின்னா நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 4 டம்ளரும் அப்புறம் பச்சை பயிறு எடுத்தோம் இல்லையா, அது ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு 3/4 டம்ளருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால நான் 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டம்ளரும் அப்புறம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் உப்புலாம் செக் பண்ணணும். ஏன்னா உப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இது கரம் மசாலா, இதுவும் ஆப்ஷனல் தான். சப்போஸ் சில பேருக்கு கரம் மசாலா ரொம்ப பிடிக்காது, நம்ம போட்ட ஹோல் மசாலாவே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மசாலாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் நிறையவும் சேர்க்கல, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ குக்கரை நான் மூடி வச்சுட்டேன். உப்பு எல்லாமே நான் தேவைப்பட்டுச்சு செக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ விசில் வச்சுக்கலாம். எப்பயும் போல் உங்கள் வீட்டில் எத்தனை விசில் வச்சு எடுப்பீங்களோ உங்கள் குக்கருக்கு, நான் 3 விசில் வச்சு எடுப்பேன். ஸோ நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக சாதம் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ டெய்லியும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ சாப்பாடை நல்லா கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல பொல பொலன்னு தான் இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த பச்சை பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைன்னா கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் தீயல் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் தீயல் தான் பண்ணியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.